வணக்கம். இன்னைக்கு ஜூன் மாதம் 5ஆம் தேதி திங்கட்கிழமை. திங்கட்கிழமைங்கிறதுனால மாணவ மணிகளுடைய பெற்றோர்களே நவகிரக சந்நிதியில் சூரிய பகவானுக்கும் சந்திர பகவானுக்கும் பசு நெய் தீபம் ஏற்றுங்க, அல்லது எரிஞ்சிட்டு இருக்கிற தீபத்தில் நெய் சேர்த்தி பாருங்க. உங்கள் குழந்தைகளுடைய படிப்பு சிறக்கும். இது சத்தியம். கோயில் வாசலில் உட்கார்ந்து இருக்கிறவங்களுக்கு தாராளமாக பொருளுதவி செய்யுங்க. அது உங்கள் குழந்தைகளினுடைய படிப்பை மேம்படுத்தும். உங்கள் பிறந்த தேதி 2 அல்லது 11 அல்லது 20 அல்லது 29 இப்போ நாங்கள் சொன்னமே அதையே செய்யுங்க. நல்ல மாற்றம் உங்களுக்கு இருக்கும். ஆமாம், உறுதி. இது எப்படி இருக்க போகிறது இந்த திங்கட்கிழமைன்னு இப்போ பார்க்குறோம். நேத்தைக்கும் இன்னைக்கும் பல ராசிகளுக்கு பலன்கள் ஒரே மாதிரி இருக்கும். ஒரு தப்பும் இல்லை. ஒரு வாரத்தில் தொடர்ச்சியாக 3 நாட்களோ அல்லது 4 நாட்களோ ஒரு ராசிக்கு நல்லா இருக்கலாம், இல்லாமல் இருக்கலாம். அப்போ தொடர்ச்சியாக நல்லா இருக்கிறப்பவோ அல்லது நல்லா இல்லாதப்பவோ பலன் அதே மாதிரி தான் இருக்கும். அதில் என்ன ஆச்சரியம்? ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ பார்க்கலாம் ராசி பலன்கள். மேஷ ராசிக்கார நேயர்களே, உங்களுடைய பலம், விடாமுயற்சி, தைரியம், சுறுசுறுப்பு இதெல்லாம் ஜெயிக்கும். 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் என்ன தொழில் இருந்தாலும் எல்லா வயதுக்காரர்களுக்கும் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. பெண்களுக்கு இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும். அஸ்வினி பரணிக்கு நல்லா இருக்கு. கிருத்திகைக்கு ரொம்பவே நல்லா இருக்கு. அப்புறம் என்ன, கலக்குங்க, சந்தோஷம். அனுகூலமான எண் 7, 9. அனுகூலமான திசை கிழக்கு தெற்கு. அனுகூலமான நிறம் வெள்ளை சிவப்பு. ரிஷபராசிக்கார நேயர்களே, உங்களுடைய பலம் என்ன? ரொம்ப தைரியம், வீம்பு, பிடிவாதம். எங்க பலமா பலவீனமா? பலம் அதிகமானா பலவீனமாயிடும். தைரியம் அசட்டு தைரியமா மாறி, விடாமுயற்சி வீம்பா மாறி, பிடிவாதமா மாறி இன்னைக்கு பல பிரச்சனை வர்றது உறுதி. ஆனா தப்பிச்சுக்கலாம். எப்படி? கோயில்லையும் வீட்டிலையும் எரிஞ்சிட்டு இருக்கிற விளக்குல நெய் சேர்த்துங்க, பிரார்த்தனை பண்ணுங்க. கோயில் வாசல்ல இருக்கிற பிச்சைக்காரர்களுக்கு தாராளமா பொருளுதவி செய்யுங்க. ஒரு மந்திரம் 108 தடவை எழுதுங்க அல்லது சொல்லிக்கிட்டே இருங்க. அப்போ சிவபெருமான நினைச்சுக்கோங்க. ஒரு மந்திரம் ஓம் ஓம் சொக்கநாதரே போற்றி. இதை சொல்லுங்க, தப்பிச்சுக்குவீங்க. அனுகூலமான எண் உங்களுக்கு 5, 6. அனுகூலமான திசை வடக்கு தெற்கு. அனுகூலமான நிறம் வெள்ளை சிவப்பு. மிதுன ராசிக்கார நேயர்களே, உங்களுடைய பலம் என்ன? பேச்சு சாமர்த்தியம், பொறுமை. இதே அதிகமாக போனால் பிரச்சனை. அதனால பிரச்சனை வருது. இப்போ 3 நட்சத்திரக்காரர்களும் கவனமாக இருக்கணும். கோயில்லையும் வீட்டிலையும் நெய் விளக்கு ஏற்றி வைக்கணும், அல்லது எரிஞ்சிட்டு இருக்கிற விளக்கில் நெய் சேர்த்தணும், பிரார்த்தனை பண்ணிக்கணும். கோயில் வாசலில் இருக்கிற பிச்சைக்காரர்களுக்கு தாராளமாக காசு போடுங்க. மந்திரம் 108 தடவை எழுதுங்க, சொல்லிக்கிட்டே இருங்க. அல்லது என்ன, ஓம் ஓம் உஷாதேவியே போற்றி, ஓம் சாயாதேவியே போற்றி. அப்போ அன்னை மகாலட்சுமி நினைச்சுக்கிட்டே சொல்லுங்க. ஜெயிக்கிறீங்களோ இல்லையோ, தோக்க மாட்டீங்க. அனுகூலமான எண் உங்களுக்கு 1, 4. அனுகூலமான திசை மேற்கு வடக்கு. அனுகூலமான நிறம் வெள்ளை சிவப்பு. கடகராசிக்கார நேயர்களே, உங்களுடைய பலம் என்ன? பேச்சு சாமர்த்தியம், புத்தி கூர்மை, ஞாபக சக்தி. 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் எல்லா வயதுக்காரர்களுக்கும் என்ன தொழிலில் இருந்தாலும் எல்லா வகையினருக்கும் எல்லா துறையினருக்கும் பிரமாதமான நாள். என்ன நடந்தாலும் அதனால விளைவு உங்களுக்கு நல்லதா மாறும். எது நல்லது எது கெட்டது நீங்க தீர்மானிக்காதீங்க. நடக்கும்.
நல்லது நடக்கும், ஜெயிப்பீர்கள், வெற்றி அதிகமாகும். என்னங்க வெற்றின்னு சொன்னீங்க, ஆனால் தோத்துட்டோமே நீங்கள் சொன்னீங்கன்னா அந்த தோல்வியின் மூலமாக உங்களுக்கு ஒரு நல்லது நடந்துடும். அதுதான் இன்னைக்கு விசேஷம். கிரக நிலைகள் அப்படி. நல்ல மாற்றம். பெண்களுக்கு இன்னும் சந்தோஷமாக இருக்கும். அனுகூலமான எண் 3, 5. அனுகூலமான திசை வடக்கு, தெற்கு. அனுகூலமான நிறம் வெள்ளை, சிவப்பு. சிம்ம ராசிக்கார நேயர்களே, உங்க பலவீனம் என்ன? சுறுசுறுப்புங்கிற பேர்ல அவசரம், சுறுசுறுப்புங்கிற பேர்ல பதட்டம், தடுமாற்றம். அதுல ஏற்படுகிற இழப்புகளை கூட சப்பக்கட்டு கட்டி சமாளிச்சு இப்படிதான் ஆயிருக்கும், நிதானமா பண்ணியிருந்தா கூட அப்படின்னு உங்களை நீங்களே சமாதானப்படுத்திக்கிற ஒரு பலவீனம். இதனால இந்த அவசரம், பதட்டம், அதீத வேகத்தினால உங்களுடைய உடல்நலம் இன்னைக்கு பாதிக்கப்பட வாய்ப்பென்ன பாதிக்கப்படும். ஆமா, எப்படி தப்பிக்கிறது? கோயில்ல வீட்டுல நெய் விளக்கு ஏத்துங்க, அல்லது எரிஞ்சிட்டு இருக்கிற விளக்குல நெய் சேர்த்துங்க. வண்டி ஓட்டுறது கவனமா ஓட்டுங்க, அளவா சாப்பிடுங்க, அசைவ உணவை தவிர்த்துருங்க. சில மந்திரங்கள் 108 தடவை எழுதுங்க அல்ல சொல்லிக்கிட்டே இருங்க. அப்போ சிவபெருமானை நினைச்சுக்கோங்க. ஓம் வைத்தீஸ்வரனே போற்றி, ஓம் வைத்தியநாதனே போற்றி சொல்லி பாருங்க, அனுபவத்தில் பலன் கிடைக்கும். ஆமா, நிச்சயமாக. அனுகூலமான எண் 2, 7. அனுகூலமான திசை தெற்கு, மேற்கு. அனுகூலமான நிறம் வெள்ளை, சிவப்பு. கன்னிராசிக்கார நேயர்களே, உங்களுடைய பலம், பேச்சு சாமர்த்தியம், நிதானம், இது ரெண்டும் இன்னைக்கு உங்களை பிரச்சனையில கொண்டு வந்து நிறுத்தும். பேச்சினால வம்பு வரும், அவசரப்பட்டு மாட்டிக்குவீங்க. எப்படி தப்பிக்கிறது? கோயில்ல வீட்டுல நெய் விளக்கு ஏத்துங்க, அல்லது எரிஞ்சிட்டு இருக்கிற விளக்குல நெய் சேர்த்துங்க. பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. ஒரு மந்திரம் அல்லது 2 மந்திரம் 108 தடவை எழுதுங்க அல்லது சொல்லிக்கிட்டே இருங்க. அப்ப சிவபெருமானை நினைச்சுக்கோங்க. ஓம் ஓம் ஆஞ்சநேயரே போற்றி, ஓம் அனுமனே போற்றி. என்னங்க ஆஞ்சநேயரை பத்தி மந்திரம், ஆனா சிவனை நினைச்சுக்க சொல்றீங்க? சிவபெருமானுடைய 5 முகங்களில் ஒன்றான ருத்ரனுடைய அம்சம்தான் ஆஞ்சநேயர் அப்படிங்கிறத மறந்துட வேண்டாம். சரி, இந்த மந்திரம் சொல்லுங்க, தப்பிச்சுக்குவீங்க. நிதானமா இருக்க வேண்டிய நாள் இந்த நாள். அனுகூலமான எண் 1, 9. அனுகூலமான திசை வடக்கு, கிழக்கு. அனுகூலமான நிறம் வெள்ளை, சிவப்பு. துலாம் ராசிக்கார நேயர்களே, உங்களுடைய பலவீனம் என்ன? மனச்சலனம், மனக்குழப்பம். என்ன வெற்றி இருந்தாலும் அதுல ஏதாவது ஒரு குறைய நீங்களாவே கண்டுபிடிச்சு வருத்தப்படுறது, நிம்மதியை நீங்களாவே குறைச்சிக்கிறது. அதான் இன்னைக்கு நீங்க பண்ண போறீங்க. அது சுவாதியா இருக்கட்டும், விசாகமா இருக்கட்டும், சித்திரையா இருக்கட்டும், 3 நட்சத்திரக்காரர்களும் கோயில்லையும் வீட்டுலையும் நெய் விளக்கு ஏத்துங்க, அல்லது எரிஞ்சிட்டு இருக்கிற விளக்குல நெய்யை சேர்த்துங்க. சில மந்திரங்கள் 108 தடவை எழுதுங்க அல்ல சொல்லிக்கிட்டே இருங்க. அப்போ சிவபெருமான நினைங்க. ஓம் சோமநாதரே போற்றி, ஓம் சந்திர மௌலியே போற்றி. மௌலினா கிரீடம், சந்திரனை கிரீடமா அணிஞ்சவர் யாருன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். சொல்லுங்க இந்த மந்திரத்தை, தப்பிச்சுக்குவீங்க. அனுகூலமான எண் உங்களுக்கு 4, 6. அனுகூலமான திசை தெற்கு, மேற்கு. அனுகூலமான நிறம் வெள்ளை, சிவப்பு. விருச்சிக ராசிக்கார நேயர்களே, உங்களோட பலவீனம் என்ன? சுறுசுறுப்புங்கிற பேர்ல அவசரம். ஒன்று நடக்கணும்னா இன்னைக்கே முடிச்சிடணும், நாளைக்கு பண்ணாலும் ஒன்றும் தப்பில்லைன்னு இருந்தா கூட அது அதனால் அப்படி ஆயிட்டா இப்படி ஆயிட்டா நீங்களே பதட்டமாகி அவசரப்பட்டு சிரமப்படுவீங்க, படுத்துவீங்க. இன்னைக்கு நேரமும் பணமும் வீணா செலவாகும். எனவே கொடுக்கல் வாங்கல் கூடாது, பெரிய விலையுள்ள பொருளை வாங்கக்கூடாது. பணம் கையிலையும் பையிலையும் அளவாக தான் இருக்கணும். கடன் வாங்கி கூட உதவி செய்கிற ஆள் நீங்கள். இன்னைக்கு அப்படி கடன் வாங்கி கொடுத்தீங்கன்னா மாட்டிக்குவீங்க, பணம் திரும்ப வராது. ஆமாம், சில நாட்களில் கடன் கொடுத்தீங்கன்னா திரும்ப வராது, உறுதி. இன்னைக்கு வேண்டாம், பண விஷயத்தில் கவனமாக இருக்கணும். இருந்து மாட்டிக்க வாய்ப்பு இருக்குது. கோயிலில் வீட்டில் நெய் விளக்கை ஏற்றுங்க, அல்லது எரிஞ்சிட்டு இருக்கிற விளக்கில் நெய் சேர்த்துங்க. சில மந்திரங்கள் சொல்லுங்க அல்லது எழுதுங்க. அப்போ அன்னைக்கு மகாலட்சுமியை நினச்சிக்கோங்க. ஓம் திருப்பதியே போற்றி, ஓம் திருச்சானூரே போற்றி, திருப்பதியே போற்றி, திருச்சானூரே போற்றி
திருச்சானூரில் தான் அன்னை பத்மாவதி இருக்காங்க. நினைங்க அந்த இடத்த, தப்பிச்சுக்குவீங்க. ஆமாம். அனுகூலமான எண் 2, 3. அனுகூலமான திசை தெற்கு, கிழக்கு. அனுகூலமான நிறம் வெள்ளை, சிவப்பு. தனுசு ராசிக்கார நேயர்களே, உங்களுடைய பலம் என்னங்க? பெருந்தன்மை, தாராள மனப்பான்மை, கோபம் வந்தால் கூட சீக்கிரம் சாந்தமாயிடுற ஒரு இயல்பு, புத்தி கூர்மை, இதெல்லாம் உங்களுடைய பலம். அதெல்லாம் இன்னைக்கு உங்களை ஜெயிக்க வைக்குது. 3 நட்சத்திரக்காரர்களுக்கும், எல்லா வகை தொழிலில் இருக்கிறவங்களுக்கும், எல்லா துறையினருக்கும் நல்ல நாள். பெண்களுக்கு இன்னும் முன்னேற்றம். மூலம் போராடத்துக்கு சூப்பர், உத்திராடத்துக்கு சூப்பரோ சூப்பர். பெண்களுக்கு இன்னும் நல்லா இருக்கு. சந்தோஷமான நாள். அனுகூலமான எண் உங்களுக்கு 1, 4. அனுகூலமான திசை தெற்கு, மேற்கு. அனுகூலமான நிறம் வெள்ளை, சிவப்பு. மகர ராசிக்கார நேயர்களே, என்னங்க குறைச்சல, எங்க கண்ணே பட்டுரும். அவிட்டத்துக்கும் திருவோணத்துக்கும் ரொம்ப நல்லா இருக்கு. உத்திராடத்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. பெண்களுக்கு இன்னும் நல்லா இருக்கு. கலக்கலான வாழ்க்கை. உங்களுடைய பலம், விடாமுயற்சி, தைரியம், அதே சமயத்தில் நிதானம், இதெல்லாம் ஜெயிக்க வைக்குது உங்களை. ரொம்ப நல்ல நாள். அனுகூலமான எண் 3, 7. அனுகூலமான திசை தெற்கு, மேற்கு. அனுகூலமான நிறம் வெள்ளை, சிவப்பு. கும்பராசிக்கார நேயர்களே, உங்களுடைய பலம் என்ன? விடாமுயற்சி, நிதானம், தைரியம், இதெல்லாம் ரொம்ப நல்ல நாள். பூரட்டாதிக்கு ரொம்ப நல்லா இருக்கு. சதயம் ரொம்பவே நல்லா இருக்கு. அவிட்டம் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. பெண்களுக்கு இன்னும் சந்தோஷம். கலக்குறீங்க. வெற்றி உங்களுக்கு. எது நடந்தாலும் அதன் மூலமாக உங்களுக்கு நல்லது இருக்கும். அது என்னவோ நடக்கட்டும். ஆமாம், பிரமாதமான நாள். அனுகூலமான எண் உங்களுக்கு 5, 6. அனுகூலமான திசை தெற்கு, மேற்கு. அனுகூலமான நிறம் வெள்ளை, சிவப்பு. மீன ராசிக்கார நேயர்களே, சந்திராஷ்டமத்தினுடைய பாதிப்பு இருக்கிறது 3 நட்சத்திரக்காரர்களுக்கும். அது உத்திரட்டாதியோ, ரேவதியோ, பூரட்டாதியோ 3 பேருக்கும் சந்திராஷ்டமம். அசை உணவு கூடாது. கோயிலில், வீட்டில் நெய் விளக்கை ஏற்றணும், அல்லது எரிஞ்சிட்டு இருக்கிற விளக்கில் நெய் சேர்த்தணும், பிரார்த்தனை பண்ணிக்கணும். கோயில் வாசலில் உட்கார்ந்துருக்கிறவங்களுக்கு தாராளமாக பொருளுதவி செய்யணும். தாராளமாக சில மந்திரங்கள் 108 தடவை எழுதணும், அல்லது சொல்லிக்கிட்டே இருக்கணும். ஓம் ஓம் காசியபரே போற்றி, ஓம் கதிரவனே போற்றி. இந்த மந்திரத்தை சொல்லிக்கிட்டே இருங்க. தப்பிச்சுக்குவீங்க. கொடுக்கல் வாங்கல் வேண்டாம், பெரிய விலையுள்ள பொருளை வாங்க வேண்டாம், அசை உணவு வேண்டாம், வண்டி ஓட்டுறது கவனம், ஜாக்கிரதை. அனுகூலமான எண், திசை, நேரமெல்லாம் இல்லை. நேயர்களே, இன்று நல்ல நேரம் இல்லை, நாளைக்கும் நல்ல நேரம் இல்லை அப்படிங்கிறத ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. உங்கள் நட்சத்திரம் ரோகிணி அல்லது ஹஸ்தம் அல்லது திருவோணமா, ராசி கடகம் அல்லது விருச்சிகமா, கோயிலில் விநாயக பெருமானுக்கு பசு நெய் தீபம் போடுங்க, அல்லது எரிஞ்சிட்டு இருக்கிற தீபத்தில் நெய் சேர்த்துங்க. நவகிரகங்களை நினச்சிக்குங்க. நல்ல மாற்றம் இருக்கும். அனுபவத்தில் பலனை பார்ப்பீங்க. நல்ல மாற்றம் இருக்கும். நீங்கள் பிறந்த கிழமை திங்கக்கிழமையா இதையே செய்யுங்க, நல்ல மாற்றம் இருக்கும். கல்யாணமான நேயர்களை, கணவன் மனைவி இருவருடைய ராசியுமே கடகமாக இருந்தாலோ, அல்லது கடகம் மகரமாக இருந்தாலோ, அல்லது கடகம் கும்பமாக இருந்தாலோ, அல்லது சிம்மம் மகரமாக இருந்தாலோ, அல்லது சிம்மம் கும்பமாக இருந்தாலோ, ஜோசியர்கிட்ட ஜாதகத்தை காட்டி பரிகாரம் பண்ணிக்கோங்க. நாளை பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.